அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அண்ட் ஏஜஸ்க்கான சம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 5:4 என்ற விகிதத்தின் சதவீத மதிப்புன்னு கேட்குறாங்க. ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு அதுக்கான பர்சன்டேஜ் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நம்ம ரேஷியோ A/Bன்றது A/Bன்னு எழுதாங்களா, அப்போ 5:4 5/4 எழுதாங்களா, இன்ட்டு அவங்க பர்சன்டேஜில் கேட்குறதுனால இன்ட்டு 100 பண்ணணும், அவ்வளோதாங்க. ஒரு நாள் 4, 2 நாள் மீதி பார்த்தீங்கன்னா 25 நாள் 100ங்களா, அப்போ 5 × 25 பார்த்தீங்கன்னா 125. இப்போ பர்சன்டேஜில் கேட்குறேன் 125%. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2 ரேஷியோ கொடுத்துட்டு இந்த 2 ரேஷியோவும் கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ 2:3 2/3 எழுதுறாங்களா, 4:7 4/7 எழுதுறாங்களா. இப்போ இந்த 2 ரேஷியோவில் எது பெருசு எது சின்னது இல்லை ரெண்டுமே ஈக்குவலான்னு கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இது பெருக்கி 2 7 பெருக்குனா 14ங்களா, 3 4 பெருக்குனா 12. இப்போ இதை பாருங்க, இதில் 2த்துல எது பெருசாக இருக்குன்னா 14 தான் பெருசு. அப்போ இந்த ரேஷியோ தான் நமக்கு பெருசு. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய சிம்பிள், கிரேட்டர் சிம்பிள் தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா A/B = C/Dன்னு கொடுத்துட்டு அப்போ MA + NC/MB + ND அப்படின்றதுக்கு சமமான ரேஷியோ என்ன நம்மளை கேட்குறாங்க. சரிங்களா. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், A = C, ஏவும் சியும் ஈக்குவல், பியும் டியும் ஈக்குவல் நமக்கு தெரியுங்களா. A = C, B = Dன்னு எடுத்துக்கலாங்களா. அப்போ அவங்க கொடுத்துருக்குற கொஷின் என்ன, MA + NC / MB + NDன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போது MA இருக்கட்டும், C இருக்க இடத்துல A போடலாங்களா, ஏன்னா C = A. அப்போது ப்ளஸ் NC இருக்க இடத்துல A போட போகிறோம், ப்ளஸ் MB ப்ளஸ் D இருக்க இடத்துல B போட போகிறோம். போட்டோன்னா நமக்கு என்ன இருக்குது, இதில் காமனாக மேலே A இருக்குங்களா. அப்போ மீதி M + N கீழே B காமனாக இருக்குங்களா, அது வெளியே எடுத்துட்டோன்னா M + N. இப்போ M + N-க்கும் கேன்சல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா A/B. A/Bயை நம்ம எப்படி எழுதலாம், A/Bன்னு எழுதலாங்களா. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி, A/B. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு சமன்பாடு கொடுத்துட்டு XYயோட ரேஷியோ என்னன்னு நம்மளை கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போ என்ன ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க, 5x² - 13xy + 6y² = 0ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இந்த சமன்பாட்டை வந்து நம்ம காரணிப்படுத்தணும்னா நமக்கு XYயோட வேல்யூ கிடைக்குங்களா. இப்போ பாருங்கள், 5யும் 6யும் பெருக்குனா 5×30, நமக்கு கூட்டம் என்ன வரணும்னா -13 வரணுங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன போடலாம், 13 30ங்களா. அப்போ 10 3 கூட்டினா 13, நமக்கு ஆன்சர் என்ன வரணும், மைனஸில் வரணும். இப்போ மைனஸ் இருக்கும்போது -13 பெருக்கும்போது மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். இப்போ இது எப்படி நம்ம எழுதலாம்னா 5x² - 10xy - 3xy + 6y² எழுதலாங்களா, = 0. சரிங்களா. இப்போ இது ரெண்டுத்துல எது இதையும் பார்க்கலாம், இதையும் பார்க்கலாம். சரிங்களா. பார்க்கும்போது இதில் எது பொதுவாக வெளியெடுக்கலாம்னா 5x வெளியே எடுக்கலாங்களா. அப்படி எடுத்தா இங்கே மீதி என்ன இருக்கும், x இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 2y இருக்குங்களா. இப்போ இதில் பார்க்கலாம், இது ரெண்டுத்துலேயும் பார்க்கும்போது 3y பொதுவாக வெளியே எடுக்கலாங்களா. அப்போ மீதி பார்த்தீங்கன்னா x இருக்கும், இங்கே என்ன இருக்கும் 2y இருக்குங்களா. மைனஸ் வெளியே இருக்கனால இங்கே என்ன போட்டால் ப்ளஸ் ஆகும், மைனஸ் போட்டால் தான் இந்த இடத்துல ப்ளஸ் ஆகும். அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகுனா இங்கே நம்ம மைனஸ் போடணும், = 0ங்களா. இப்போ இதில் பாருங்கள் 5x - 3y, இன்னொன்று என்ன இருக்குது, அப்போ இதுவும் = 0, இன்னொன்று என்ன இருக்குது x - 2y = 0ன்னு எடுத்துக்கலாங்களா. இப்போ இதிலேருந்து நம்ம XYயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், -3y இந்த பக்கம் போச்சுன்னா +3y ஆகுங்களா. அப்போ 5x = 3y, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2y அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ x = 2yங்களா. இப்போ x y ஒரு பக்கம் வச்சுக்கலாம், நம்பர்ஸ் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். சரிங்களா. இப்போ x/y இங்கே 2/1ங்களா. இப்போ இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா, அப்போ 1 அந்த பக்கம் போயிடும். இப்போ என்னென்ன, இப்போ இதை எப்படி எழுதலாம், 3:5 எழுதலாங்களா XYயோட வேல்யூ. இங்கே 2:1ன்னு எழுதலாங்களா. அப்போ நமக்கு 2 ஆன்சர் என்ன வந்திருக்கு, 3:5 2:1. அப்போது XYயோட வேல்யூ என்னவா இருக்கலாம், ஒன்று 3:5 இருக்கலாம், இல்லை 2:1 இருக்கலாம். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1/x 1/y 1/zன்னு சொல்லிட்டு அதனோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 2:3:5 கொடுத்துட்டு நம்மளோட XYZோட ரேஷியோ கேட்குறாங்க. சரிங்களா. 1/xன்றது தலைகீழ மாத்திரா x ஆகிடுங்களா. அப்போது அது xோட வேல்யூ எப்படி எழுதலாம், 1/2ன்னு எழுதலாங்களா.
அப்போ ஒய்யோட வேல்யூ அது 1/3 1/5 எழுதலாங்களா? அப்போ 1/3 1/5 எழுதலாங்களா? இப்போ இப்படி இருக்கும்போது நம்ம கீழே இருக்கிற வேல்யூக்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணுமா? 2 3 5க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 30 வருங்களா? இங்கே 30 வரணும், இங்கே 15ஆல் பண்ணணும், இங்கே 10ஆல் பண்ணணும், இங்கே பார்த்தீங்கன்னா 6ஆல் பண்ணணுங்களா? அப்போ 15 10 6ங்களா? அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 எல்சிஎம் போயிடும். 15:10:6. ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் டி 15 10 6. நெக்ஸ்ட் பாருங்க 1:2:3 கொடுத்துட்டு இதனோட தலைகீழ் விகிதம் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ தலைகீழ்னா எப்படி எடுத்துக்கணும்னா எதுவுமே இல்லைன்னா இங்கே கீழே 1 இருக்கிறதா அர்த்தமா? அப்போ இதை தலைகீழ் எடுத்துக்கணும்னா 1/1 1/2 1/3 எடுத்துக்கலாங்களா? இப்போ 1 2 3க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 6ங்களா? அப்போ இங்கே என்ன பண்ணணும்? 6ஆல் பெருக்கணும், இங்கே 3ஆல் பெருக்கணும், இங்கே 2ஆல் பெருக்கணுங்களா? அப்போ 6:3:2. அப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6:3:2. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A:B:C கொடுத்துருக்காங்களா? அப்போ இது வந்து ஒரு விகித சமம் அப்படின்னா கீழே வர ஆப்ஷன்ல எது வந்து உண்மையானதா இருக்கும், இதனோட மதிப்பு எதுக்கு சமமா இருக்கும்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ A:B ஈக்குவல் டு இப்படி கொடுத்தா இது ஈக்குவல் எடுத்துக்கலாங்களா? C:D. இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி எழுதலாம்? A/B C/Dன்னு எழுதலாங்களா? இப்போ இந்த மாதிரி எதுக்கு வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை எழுதுறோம்னா என்ன வரும்? A/B B/Cன்னு வருங்களா? இது அந்த மாதிரி கிடையாது, ஸோ இது கிடையாது. இப்போ இது எடுத்துக்கிட்டிங்கன்னா B/A C/Dன்னு வருங்களா? இப்போ இதுவும் இந்த மாதிரி கிடையாது, ஸோ இதுவும் நமக்கு ஆன்சர் கிடையாது. மீதி ரெண்டுத்துல தான் நமக்கு ஆன்சர் வரும். நம்ம ஆப்ஷன் சி எடுத்து பார்க்கலாம். இது எப்படி எழுதலாம்? A/B/B ஈக்குவல் டு C-D டிவைட் பை Dன்னு எழுதுனாங்களா? இப்போ இதையும் பெருக்கலாங்களா? குறுக்கு பெருக்கல். இப்போ A-B இன்ட்டு Dன்னு வருங்களா? C-D இன்ட்டு Bங்களா? இப்போ இதை உள்ள கொண்டு போய் பெருக்கலாம். AD மைனஸ் BD CB மைனஸ் DBன்னு வருங்களா? இப்போ பாருங்க இதுவும் கேன்சலுங்களா? இது எப்படி எழுதலாம்? BDன்னு எழுதலாம். அப்போ இதுவும் நமக்கு கேன்சலுங்களா? நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? AD ஈக்குவல் டு CBன்னு வந்திருக்குங்களா? இப்போ இதையும் எப்படி எழுதலாம்? A/D. இப்போ வந்து இதை பார்க்க இது B இந்த பக்கம் கொண்டு வந்துடலாங்களா? A/B. இங்கே பார்த்தீங்கன்னா C/Dன்னு எழுதலாங்களா? அப்போ நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சிங்களா? அப்போ நமக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. XYZோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. x² + y² + z² வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கேட்குறாங்கன்னா x³ + y³ + z³ வேல்யூ கேட்குறாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு XYZோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்னன்னா 1:2:3ங்களா? ரேஷியோனாலே அதுக்கு ஒரு காமனான ஒரு ஃபேக்டர் இருக்குங்களா? அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாங்களா? x = 1x, y = 2x, z = 3xன்னு வச்சுக்கலாங்களா? இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? x² + y² + z² = 224ங்களா? இப்போ XYZ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணலாங்களா? இப்போ இங்கே பண்ணால் 1x² + 2x² பண்ணோன்னா 4x² + 3x² பண்ணால் 9x²ங்களா? = 224ங்களா? இப்போ மொத்தமாக எத்தனை x²? இங்கே 1 இருக்குது. அது மொத்தமாக பார்த்தோன்னா 9 10 13 14x² இருக்குங்களா? மொத்தத்தையும் ஆட் பண்ணால் 224. இப்போ x² மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 14 அந்த பக்கம் கொண்டு போனால் வகுத்தல்ல மாறுங்களா? இதை 7 டைம்ஸ் பண்ணலாங்களா? இங்கே 1 1 2 டைம்ஸுங்களா? இப்போ இதையும் 7ஆல் பண்ணால் ஒரு 7 மீதி ஒரு 3 4 முறை பார்த்தீங்கன்னா 6 வருங்களா? 6 42ங்களா? அப்போ x² வேல்யூ 16னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 4ன்னு வருங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன கேட்குறாங்க? x³ + y³ + z³ கேட்குறாங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? 1x நம்ம கியூப் பண்ணணும். ஒய்யோட வேல்யூ 2x, அப்போ 2x3. ஜட்டோட வேல்யூ 3xங்களா? இது ஃபுல்லாக நம்ம கியூப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? x³ + 2³ என்னது 8. அப்போ 8x³, 3³ வேல்யூ 27x³ங்களா? இப்போ இதை மொத்தமாக ஆட் பண்ணால் 27 36 வருங்களா? இப்போ 36x³. எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும் 4ன்னு.
நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எக்ஸோட வேல்யூ 4 நமக்கு தெரியும். அப்போ 4 கியூப் 4 கியூபோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 36 × 4 கியூப்னா 64. இப்போ இதையும் நம்ம பெருக்கணும். 6 நாங்க 24ங்களா. இப்போ ஆன்சரில் பாருங்க ஒரே ஒன்றுத்துக்கு மட்டும்தான் லாஸ்ட் டிஜிட் 4 இருக்குது. அப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். இல்லை 2 டிஜிட் வரும்போது நம்ம மொத்தமாக பெருக்கி பார்க்குற மாதிரி வரும். ஓகேங்களா. 36 × 64 6 நாங்க 24 மீதி ஒரு 2 3 நாங்க 12 ஒரு 14 6 36 3 6 18 ஒரு 21ங்களா. 4 0 1 3 2. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2304 2304 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 நபர்களோட வருமானத்தோட விகிதமும் 2 நபர்களோட செலவினத்தோட விகிதமும் கொடுத்துட்டு அவங்க 2 பேரோட சேமிப்பு தொகையும் 300 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன கேட்குறாங்கன்னா முதல் நபரோட வருமானம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, பார்க்கலாங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் 2வது நபர் 2 பேர் இருக்காங்க. 2 பேரோட இன்கமோட ஆவரேஜ் ரேஷியோ என்னன்னா 7:3 இருக்குங்களா. அவங்களோட எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 5:2ன்ற ரேஷியோவில் இருக்குது. ஓகேங்களா. ரேஷியோனா நம்ம ஒரு காமனான ஒரு ஃபேக்டர் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்பென்ஸ்க்கு ஒயின்னு போட்டுக்கலாம். சரிங்களா. இப்போது ஒருத்தரோட வருமானத்திலிருந்து அவங்களோட செலவை கழிச்சு அவங்களோட சேமிப்பு கிடைச்சிருக்கலாம். இவங்க 2 பேரோட சேமிப்பு தொகையுமே எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க 300 ரூபான்னு சொல்லியிருக்காங்களா. அப்போது 7x - 5y = 300 எழுதலாங்களா. சரிங்களா. அடுத்து பாருங்க 3x - 2y = 300ங்களா. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடியுமான்னு பார்த்தா எதுவும் சால்வ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல 10 வர வைக்கலாம். இப்போ இந்த இடத்துல 10 வர வைக்கலாம். நம்ம என்ன பண்ணோம், இங்கே 2ஆல் பெருக்கணும், இங்கே 5ஆல் பெருக்கிற மாதிரி இருக்குங்களா. அப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாத்தையும் 2ஆல் பெருக்கலாம். இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே 5ஆல் பெருக்கலாங்களா. பெருக்குனா 2ஆல் பண்ணும்போது 14x - 10y 2ஆல் பெருக்குனா 600ங்களா. அடுத்து இங்கே பாருங்கள் 5ஆல் பெருக்கணும்னா 15x - 10y = 1500 வருங்களா. இப்போ இது மொத்தத்தையும் நம்ம ஆனால் எல்லாம் இங்கே வந்து சைன் ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ நம்ம சைன் மாற்றிக்கலாங்களா. ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்னா மைனஸ். இப்போ வந்து இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா -x இருக்குங்களா. மைனஸ்ல 1500 600 கழிச்சா 900. எதுக்கு பெரிய குறி இருக்குன்னா 1500 தான். அப்போ மைனஸ் 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 கேன்சல். எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு 900ன்னு கிடைச்சிருக்குங்களா. அப்போ அவங்க நம்ம என்ன கேட்குறாங்க முதல் நம்பரோட வருமானம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 7x தான் அவங்க கேட்குறது. இப்போ 7 × x பார்த்து 900 போட்டாங்களா. போட்டால் 9 63ங்களா. அப்போது 6300 தான் ஃபர்ஸ்ட் நபரோட வருமானம். செகண்ட் நபருக்கு கேட்டாங்கன்னா 3 × 900ன்னு போடணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் ஒய்யோட ரேஷியோட மதிப்பு 3:4ன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நம்மளை பார்த்தீங்கன்னா 4x + 5y. அடுத்த கொஸ்டின் பாருங்க. x/y = 3:4ன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அவங்க 4x + 5y 5x - 2y வேல்யூ கேட்குறாங்க. சரிங்களா. இப்படி கொடுத்தாலே இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூங்களா. x = 3 y = 4ங்களா. இப்போ அதை நம்ம அப்படியே அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதில் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. 5x - 2yங்களா. இப்போ எக்ஸோட மதிப்பு 3, ஒய்யோட மதிப்பு 4ங்களா. அப்போது 4 3 12 + I 20ங்களா. I 15 - 2 8ங்களா. இப்போ 20 12 கூட்டினா 32, 15ல் 8 போச்சுன்னா 7ங்களா. அப்போ ஆன்சர் நமக்கு இதுக்கு மேலே இது எதுவும் சால்வ் பண்ண முடியாது, வேறு வேறையாக இருக்குது. அப்போ 32:7 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 420ன்றதை 3 பேருக்கு பிரிக்கிறாங்களா. ஏபிசிக்கு எந்த விகிதத்தில் பிரிக்கிறாங்கன்னா 1/3 5/6 7/9 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தா பியோட பங்கு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 5/x தான் என்னன்னு நம்மளை கேட்குறாங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு பங்கு எவ்வளோன்னு தெரியணும். ஓகேங்களா. இப்போது ஏபிசி 3 பேர் இருக்காங்க. 3 பேருக்குமே ஏன்றவருக்கு 1/3 பங்கும், பின்றவங்களுக்கு 5/6 பங்கும், சின்றவங்களுக்கு 7/9 பங்கும் பிரிக்கிறாங்க. இப்போ ரேஷியோனாலே நம்ம காமனா எக்ஸ்ன்னு எடுத்துக்கோமா. இப்போ இந்த 3 ரேஷியோட கூட்டுத்தொகை தான் அவங்க கொடுத்துருக்க மொத்த அமௌண்ட்டா. அப்போ 1/3x + 5/6x
ப்ளஸ் 7/9x. இது மூணையும் கூட்டினா நமக்கு மொத்த அமௌண்ட் ஈக்குவல் ஆகுங்களா? அப்போ ஏன்னா 3 பேருக்கு தான் வந்து இந்த 420 ரூபான்றதை நம்ம இந்த விகிதத்தில் பிரித்து கொடுத்துருக்கோம். அப்போ 3 விகிதத்தையும் கூட்டும் போது நமக்கு 420க்கு ஈக்குவல் ஆகும். இப்போ இதுக்கு வந்து கீழே வேற வேறையா இருக்குன்றதால நம்ம எல்சிஎம் எடுக்கிற மாதிரி வருங்களா? 3, 6, 9க்கு ரேஷியோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 18 வரும்னா இங்கே 6, இங்கே 3, இங்கே 2ங்களா? அப்போ 6x ப்ளஸ் 5 15x ப்ளஸ் 7 14xங்களா? ஈக்குவல் டு 420 இருக்கு. அடுத்து பாருங்க, இது மொத்தத்தையும் நம்ம கூட்டினோன்னா 15 ஒரு 14 29 ஒரு 6 35x. ஓகேங்களா? 35x டிவைட் பை 18 ஈக்குவல் டு 420ங்களா? அப்போ 35x இந்த பக்கம் வச்சுட்டு 18 அந்த பக்கம் எடுத்தோம்னா பெருக்கல் ஆகுங்களா? 420 இன்ட்டு 18ங்களா? அது அப்படியே இருக்கட்டும். x is equal to இந்த 35 இங்கே வந்து டிவைடில் ஆகுங்களா? 420 இன்ட்டு 18 டிவைட் பை 35ங்களா? இதுக்கும் கேன்சல் பண்ணலாங்களா? 7 முறை இங்கே பார்த்தீங்கன்னா 42ல் 8 முறையும் ஒரு 4 முறையும் இருக்குங்களா? திரும்பி இப்போ 7ஆலே பண்ணோன்னா 1 2 12 முறைங்களா? இப்போ 12 இன்ட்டு 18 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 18 216ங்களா? இப்போ அவங்க நம்மளோட எக்ஸோட வேல்யூ கேட்கல, அவங்க பியோட பார்ட் கேட்குறாங்க. பியோட பார்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5/6ங்களா? இப்போ இன்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கோ நம்ம. அப்போ 5/6 இன்ட்டு 216ன்னு போட்டோன்னா 1 6 6 3 6 18 இது 3னா 6 முறைங்களா? 5 இன்ட்டு 36 பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 180 ரூபா வருங்களா? 5030 180 ரூபா. அப்போ பியோட பார்ட் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 180 ரூபா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏவின் 30%ம் பியின் 20. இப்போ பாருங்க, ஏவின் 30%ம் பியோட 0.25ம் 1/5 ஆஃப் சியும் ஈக்குவல்னு கொடுத்துட்டு நம்மள என்ன கேட்குறாங்க? ஏபிசியோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ மூணுமே வந்து சேமாக இருந்தால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஒன்று வந்து பர்சன்டேஜில், ஒன்று வந்து டெசிமலில், ஒன்று வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து ஃப்ராக்ஷனில் மாற்றிக்கலாமா? 30% ஆஃப் ஏவை நம்ம 30/100 இன்ட்டு ஏன்னு எழுதாங்களா? பிஏ 0.25 ஆஃப் பின்றத 25/100 எழுதலாமா? இன்ட்டு பி. சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃப்ராக்ஷன் இருக்குது, 1/5 ஆஃப் சின்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியும்னா 1 0 0 1 25 25 4 25 100ங்களா? அப்போ 3/10A ஈக்குவல் டு 1/4A ஈக்குவல் டு 1/5Aங்களா? 1/5Cங்களா? இப்போ பாருங்க இங்கே B. ஓகேங்களா? இப்போ வெறும் இந்த 3ன்ற ஒரு விஷயம் இங்கே இல்லைன்னா 10/A A/10 B/4 C/5 வருங்களா? அப்போ 10 4 5ன்றது நம்ம ரேஷியோவை எடுத்துலாம். இங்கே 3ன்றது எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ இங்கே 3 இருக்கக்கூடாதுன்னா நம்ம கீழே எல்லாத்தையும் 3ஆல் பெருக்கலாங்களா? பெருக்குனா இந்த 3க்கு 3 கேன்சலுங்களா? அப்போ மீதி என்ன வரும்? A/10 B/12 C/15ங்களா? இப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 12 15 10 12 15. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆனந்த் என்பவர் 7 மணி நேரத்தில் ரூபாய் 80ம் ராம் என்பவர் 12 மணி நேரத்தில் ரூபாய் 90ம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களோட வருமானத்தோட விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, 2 பேர் இருக்காங்க. ஆனந்த்ன்றவன் பார்த்தீங்கன்னா 7 மணி நேரத்தில் 80 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. 7 ஹவர்ஸில் 80 ருபீஸும். இவங்க ராமன்றவங்க 12 ஹவர்ஸில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னா 90 ரூபாயும் சம்பாதிக்கிறாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை 1 ஹவருக்கு நம்ம மாற்றணும்னா /7 பண்ணணுங்களா? இப்போ இதுவும் கேட்டிங்கன்னா 1 ஹவருக்கு வருங்களா? இப்போ இங்கே /12 பண்ணணுங்களா? பண்ணால் இங்கே 1 ஹவருக்கு வருங்களா? இப்போ இதை நம்ம 1 ஹவருக்கு எவ்வளோன்னு கம்பேர் பண்ணால் தான் நமக்கு ரேஷியோ கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன வேணும்னா ஆனந்துக்கும் ராமுக்குமான ரேஷியோ வேணுங்களா? அப்போ A/Rன்னு எழுதலாங்களா? இப்போ இதுக்கு ஆனந்தோடது என்னன்னா 80/7, ராமுது பார்த்தீங்கன்னா 90/12ங்களா? ஸோ இது எப்படி எழுதலாம்? 80/7 இன்ட்டு 12/19 எழுதலாங்களா?
கீழே இருக்கிற ஃப்ராக்ஷன் மேலே போனால் தலைகீழே மாறுங்களா? 0க்கு 0 கேன்சல். 3 3 9 4 3 12ங்களா? இப்போ இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. 8 4 32 7 3 21ங்களா? இப்போ இது எப்படி எழுதுறாங்கன்னா 32:21 எழுதுறாங்களா? இது ஆனந்தோடது ராம். அவங்க கேட்குறதும் ஆனந்துக்கும் ராமுக்கும் தான் கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் 32:21 ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஏபிசி 3 பேருக்கும் வந்து பிரித்து கொடுக்குறாங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1245 ரூபாவை 1245 ரூபாயை என்ன பண்ணுறாங்களா 3 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி 3 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்களாம். பிரித்து கொடுக்கும்போது அதனோட ரேஷியோ 3:4:5 கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க சென்டரில் ஏவோட ரூபாயிலேருந்து 10 ரூபாயையும் பியோடதுலேருந்து 15 ரூபாயையும் சியோடதுலேருந்து 20 ரூபாயும் கழிச்சிக்கிறாங்களாம். கழிச்சிக்கிட்டு ஒரு தொகை இருக்கு இல்லைங்களா, அந்த தொகையை பிரிக்கும் போது தான் 3:4:5 ரேஷியோ பிரிக்கிறாங்க. அப்போ இது மொத்தமாக கூட்டினா எவ்வளோ வருதுன்னா 20 35 45. அப்போ இந்த மொத்த தொகையிலேருந்து 45 ரூபா கழிச்சா என்ன வருதுன்னா 1200 ரூபா வருங்களா? இப்போ அந்த 1200 ரூபாவை தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 3:4:5 ரேஷியோ பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம ஒரு விகிதம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா இது மொத்தத்தையும் கூட்டினா 9 10 12ங்களா? 12ன்றது தான் 1200 ரூபாய். 12 பங்கு தான். ஓகேங்களா? அப்போ ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்ங்களா? அப்போ ஏவோட பங்கு 3 பங்குனா 300 ரூபாய்ங்களா? பியோட பங்கு 400 ரூபாய், சியோட பங்கு 5 × 100 500 ரூபாய்ங்களா? ஆனால் இது ஆன்சர் கிடையாது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கழிச்சதுக்கு அப்புறம் தான் ரேஷியோ போட்டிருக்காங்க. அப்போ ஏவோட பங்குலேருந்து எவ்வளோ கழிச்சிருக்காங்கன்னா 10 ரூபாயும் பியோட பங்குலேருந்து 15 ரூபாயும் சியோட பங்குலேருந்து 20 ரூபாயும் கழிச்சு தான் நமக்கு ரேஷியோ போட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் கூட்டணும். கூட்டினா நமக்கு அவங்களோட தொகை கிடைச்சிடும். அப்போ ஏவோட தொகை 310 ரூபா, சியோட தொகை பியோட தொகை வந்து 415 ரூபா, சியோட தொகை பார்த்தீங்கன்னா 520 ரூபா. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? இப்போ நார்மலாக பார்த்தாலே 3:4:5 இருக்க ஒரே ரேஷியோ பார்த்தீங்கன்னா இது 3 4 5. வேறு எதுவுமே 3 4 5 கிடையாது, மாறி மாறி இருக்குது. அப்போ 3 4 5 பார்த்துட்டு இதில் நம்ம 10 ரூபீஸை கழிச்சு பார்த்தாலும் சரி ஃபுல்லாக ஆட் பண்ணி பார்த்தாலும் நமக்கு ஈக்குவலாக வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஏஜஸ்லேருந்து வந்திருக்கு. தற்போது ஒரு தந்தையின் வயது அவரது மகன் வயதை போல் 2 மடங்கு. 20 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல 6 மடங்கு. அப்படின்னா அவங்களோட தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஏஜஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க, 2 ஏஜஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஆப்ஷன்ல இருந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஏதோ பெருசாக நம்ம வந்து ஈக்குவேஷன்லாம் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்காது. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, தந்தையின் வயது அவரின் மகனின் வயதை போல் 2 மடங்கு. இப்போ ப்ரெசென்ட்ல பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா 30 30 × 2 60 எல்லாமே 2ஆல் பெருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க கூற்று வந்து சரியா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகளுக்கு முன்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாரோட ஏஜஸ்மே நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போகலாமா? அப்போ இவங்க -20 பண்ணால் 5, இங்கே 25ங்களா? இல்லை 30 வருங்களா? இப்போ அதே மாதிரி இங்கே பண்ணீங்கன்னா 20 பண்ணால் 1, இங்கே 20, இங்கே பண்ணீங்கன்னா 9, இங்கே 38, இங்கே 10 40 வருங்களா? இப்போ அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா 20 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல 6 மடங்குன்னு சொல்றாங்க. இப்போ எது வந்து இது மகனின் வயது, இது தந்தையின் வயது. இதை பார்த்தீங்கன்னா 6 மடங்கா இருக்குன்னா இல்லை, இதை பார்த்தீங்கன்னா 4 மடங்கா இருக்கு கிடையாது, இது பார்த்தீங்கன்னா 20 மடங்கா இருக்கு கிடையாது. ஆனால் இது மட்டும் பாருங்க 6 5 30ங்களா? அப்போ 5. அப்போ மகனின் வயதை போல தந்தையின் வயது எவ்வளோ இருக்கு? 6 மடங்கு இருக்கா? அப்போ ஆன்சர் நமக்கு 50. தந்தையோட வயது 50, மகனோட வயது 25. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ராணி மற்றும் மேரி ஆகியோரின் வயதுகளின் விகிதம் சொல்லிட்டு வயதுகளின் கூடுதல் பார்த்தீங்கன்னா ராணி பிளஸ் மாரின்னு 2 பேர் இருக்காங்களா? மாரி மேரி. ஓகே, மேரியோட வயது. ஓகேங்களா? ராணி பிளஸ் மேரியோட வயது அவங்களோட கூடுதலும், மேரி பிளஸ் நான்சி அவங்களோட வயதுகளின் கூடுதலும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா கம்பேர் பண்ணும்போது ராணி பிளஸ் மேரியோட வயது எவ்வளோ இருக்கா? 14 வருடங்கள் அதிகமாக இருக்கா. சரிங்களா? இப்போ இது இப்படி கொடுத்துட்டு நான்சின்றவங்க ராணியை விட எவ்வளோ சின்னவங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேயும் மாறி காமனாக தானே இருக்காங்க. அப்போ ராணி
ப்ளஸ் 14 இயர்ஸ் அதிகமாக இருக்காங்க. யாரை விடன்னு பார்த்தீங்கன்னா நான்சியை விட. அப்போ நான்சின்றவங்க ராணியை விட எவ்வளோ வயசு சின்னவங்களா இருப்பாங்க? 14 வயது சின்னவங்களா இருப்பாங்க. சரிங்களா? அப்போ எவ்வளோ சின்னவங்களா இருப்பாங்க? 14 வயசு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு நபரின் தற்போதைய வயது அவர் தாயாரின் வயதில் 5/2 மடங்காக உள்ளது. 8 வருடங்கள் கழித்து அவரின் வயது அவர் தாயாரின் வயதில் பாதியாக உள்ளது. தாயாரின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது 2 பேர் இருக்காங்க. அம்மா ஒருத்தர் இருக்காங்க, மதர், ஒரு நபர் கொடுத்துருக்காங்க, ஒரு பர்சன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க? தாயாரோட வயது கேட்குறாங்க. அப்போ மதரோட ஏஜ் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ்ன்னு இருந்தால் அதில் இந்த பர்சனோட ஏஜ் எப்படி இருக்குன்னா 5/2 பங்காக இருக்கான். அம்மாவோட வயசில் 5/2 பங்காக இருக்கா. அப்போ 2/5 ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாமா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? 8 வருடங்கள் கழித்துன்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பேரோட ஏஜுமே நம்ம 8 வருடங்கள் கழித்துன்னு கொண்டு வந்துடணும். சரிங்களா? ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 8ன்னு எடுத்துகிட்டு வந்துட்டோமா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 8 வருடங்கள் கழித்து பார்க்கும்போது இந்த நபரோட வயது எப்படி இருக்குன்னா தாயாரோட வயதில் பாதிக்கு சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பாதினா /2ங்களா? இப்போ இது எப்படி இருக்கா? சமமாக இருக்கா. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும்னா x/2 ப்ளஸ் 8/2ன்னு வருங்களா? 2/5 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 8ங்களா? இதையும் நம்ம கேன்சல் பண்ணலாங்களா? 4. அப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா x/2 மைனஸ் 2/5 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 8 மைனஸ் 4ன்னு வருங்களா? இந்த 4 இந்த பக்கம் வந்தால் மைனஸில் வருங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது 8ல் 4 போச்சுன்னா 4ங்களா? இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 2க்கு 5க்கு எல்சிஎம் எடுத்தால் 10ங்களா? இப்போ இங்கே 5ஆல் பண்ணணும், இங்கே 2ஆல் பண்ணணுங்களா? அப்போ 5x மைனஸ் 4xன்னு வருங்களா? இப்போ இந்த 10 அந்த பக்கம் கொண்டு போனால் 40ங்களா? 5xல் 4x போச்சுன்னா 1x ஈக்குவல் டு 40. அப்போது எக்ஸோட வயசு அம்மாவோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 40. சரிங்களா? ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 40. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருந்தால் வந்து நம்ம டைரக்டாக ஆன்சர் போட்டுடலாம். நீ பிறக்கும் போது என் வயது இப்போது உன் வயது அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அப்பாவோட வயசுன்றது அதில் பையனோட வயசு எப்படி இருக்குமா? பாதியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு பையன் பிறக்கும் போது அப்பாவோட வயசு என்ன இருந்திருக்கும்? ஒரு 10ன்னு வச்சுக்கோங்களேன். 10 வேணா ஒரு 20ன்னு வச்சுக்கலாம். இது அப்பாவோட வயசு. அப்போ பையனோட வயசு என்ன இருந்திருக்கும்? 0ன்னு இருந்திருக்குங்களா பிறக்கும்போது? அப்போ இது பையனோட வயசு. சரிங்களா? இப்போ 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது பையனோட வயசு என்ன இருக்கும்? 20ஆ இருக்கும். அப்பாவோடது 40ஆ இருக்குமா? அப்போ எப்படி இருக்கு? அப்பாவோட வயசுல பையனோட வயசு எப்படி இருக்கு? பாதியா இருக்கு. சரிங்களா? பையனோட வயசையும் அப்பாவோட வயசையும் கம்பேர் இன்ட்டு 2. ஓகேங்களா? 2 மடங்கா இருக்கு. 20 × 2 பண்ணால் 40 அப்பாவோட வயசு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? தந்தையோட வயசு கொடுத்துட்டு பையனோட வயசு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதில் பாதி. இப்போ இதில் பாதினா 19ங்களா? /2 பண்ணால் 19. 19 தான் வந்து பையனோட ப்ரெசன்ட் ஏஜ். அவங்க என்ன கேட்குறாங்க? 5 வருடங்களுக்கு முன்புன்னு கேட்குறாங்க. இப்போ 5 வருஷங்களுக்கு முன்புனா -5. இப்போ பண்ணோன்னா ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 14. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பையனோட வயசு 5 வருஷங்களுக்கு முன்பு 14. இப்போ அதே இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ், நீ பிறக்கும் போது என் வயது இப்போது உன் வயதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பையனோட வயசை கொடுத்துட்டு அப்பாவோட வயசு என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம பெருக்கல் பண்ணணும். ஓகேங்களா? 2ஆல் பெருக்குனா நமக்கு அப்பாவோட வயசு கிடைச்சிரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தந்தை மற்றும் மகனின் வயதின் கூட்டுத்தொகை மொத்தமா 50ன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்க ஆன்சர்ல 2 கொடுத்துருக்காங்களா? அப்பாவோட வயசு பையனோட வயசு ஒரு 2% கொடுத்துருந்தா நம்ம ஆப்ஷன் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 2 பேரோட வயசையும் கூட்டினா 50 வருஷமா. 6 வருஷத்துக்கு முன்பு பார்க்கும்போது இருவரின் வயதின் பெருக்குத்தொகை தந்தையோட வயதுக்கு எப்படி இருக்கான்? 2 மடங்கா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையுமே கூட்டி பார்த்தா நமக்கு 50 தான் வருது. இப்போ நம்ம ஒன்றுனா எடுத்துக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க 6 வருஷத்துக்கு முன்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாத்துலேயுமே 6 மைனஸ் பண்ணால் இங்கே 4 வருங்களா? இங்கே 4, இங்கே 6 பண்ணால் 34ங்களா? இங்கே 6 பண்ணால் 32, 6. இப்போ இங்கே பாருங்க 41ல் 6 போச்சுன்னா 35, 36ங்களா? இல்லை 35,
6 பண்ணால் 3ங்களா. இங்கே நம்ம 6 வருஷத்தை கழிச்சா 36. இங்கே பார்த்தீங்கன்னா 2. இப்போ அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 2 மடங்காக இருக்குன்னு சொல்லிட்டாங்களா. அப்போது இந்த அப்பா பையன் 2 பேருமே பெருக்கும்போது அப்பாவோட வயசை விட பெருக்கு தொகை எப்படி இருக்குமா, 2 மடங்காக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 2 இங்கே இருக்குங்களா, இதுதான் நமக்கு க்ளூ மாதிரி. இப்போ 2 மடங்குனா இப்போ 2ஆல் பெருக்குனா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், 2 மடங்குன்னு தானே சொல்லுவோம். அப்போ பெருக்கி வர நம்பர் அப்பாவோட வயசுக்கு எப்படி இருக்குமா, 2 மடங்காக இருக்குன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, 42 வயசு அப்பாவோட வயசாக இருக்கும். பையனோட வயசு பார்த்தீங்கன்னா 8 வருடங்களாக இருக்கும். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 மதிப்பு கொடுத்துட்டு இதனோட 4வது விகித சமம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா. 4வது விகித சமத்துக்கு ஃபார்முலா என்னன்னா a/b = c/dங்களா. இப்போ இது a, இது b, c. அவங்க கேட்குறது 4வது வேல்யூ d தான் நம்மள கேட்குறாங்க. முடிஞ்சிருச்சுங்களா. இப்போ a இருக்க இடத்துல 0.2, b இருக்க இடத்துல 0.12ங்களா, c இருக்க இடத்துல 0.3, d யோட வேல்யூ நமக்கு தெரியாத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை எப்படி பண்ணலாம்னா, இப்போ 2/, இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி போகணும்னா நம்ம கீழே 10ஆல் பெருக்கி இருக்கணும். இப்போ இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி போகணும்னா மேலே நம்ம 100ஆல் பெருக்கிக்கணும். சரிங்களா. இப்போ இதை பார்த்தீங்கன்னா 3/10 இன்ட்டு டிங்களா. இப்போ ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தா 0க்கு 0, ஒரு 2 2, 6 2 12ங்களா. இப்போ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ டி அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா நம்ம இந்த பக்கம் என்ன இருக்குது, 3/10 இருக்குங்களா. இங்கே மேலே ஒரு 10 இருக்குது இல்லைங்களா, அது கீழே வருங்களா. இப்போ இன்ட்டு 10, இங்கே ஒரு 6 கீழே இருக்கிறது மேலே போகுங்களா. அப்போது 18/100ன்னு வருங்களா. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், 0.18 எழுதலாங்களா. அப்போ டியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.18. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 60 வருடங்கள்னு சொல்லிட்டாங்க. 6 வருடங்களுக்கு முன்புன்னு சொல்லிட்டு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 5 மடங்கு எனில் 6 வருடங்களுக்கு பிறகு மகனின் வயது என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா. அவங்க ப்ரெசன்ட் ஏஜ் கேட்குறாங்களா, ஆஃப்டர் கேட்குறாங்களா, பிஃபோர்னு கேட்குறாங்களான்றத நம்ம ஆன்சர் போடுறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி அவங்க என்ன கேட்குறாங்கன்றத ஆட் பண்ணியோ இல்லை மைனஸ் பண்ணியோ நம்ம போடணும். சரிங்களா. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, 2 பேர் இருக்காங்களா, தந்தை மகன். சரிங்களா. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, மகனோட வயது தானே கேட்குறாங்க. அப்போ நம்ம இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாங்களா. இப்போ 2 பேரோட வயதுகளின் கூடுதல் 60 தான். ஓகேவா. 2 பேர் வயதுகளின் கூடுதல் 60னா அப்போது ஃபாதரோட வயசு நம்ம எப்படின்னு எழுதலாம், 60 - xன்னு எழுதாங்களா. கூடுதல் இருந்து பையனோட வயசை கழிச்சா நமக்கு அப்பாவோட வயசு கிடைக்குங்களா. இப்போ அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 6 வருடங்களுக்கு முன்புன்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பேரையுமே நம்ம 6 வருடங்களுக்கு முன்புன்னு எழுத போகிறோம். -6 x - 6ங்களா. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 6 வருஷங்களுக்கு முன்பு போய் பார்க்கும்போது தந்தையின் வயதுன்றது மகனின் வயதை போல் 5 மடங்காக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா. இப்போ இதை நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். 60ல் 6 போச்சுன்னா 54ங்களா. 54 - x = 5x - 30ங்களா. இப்போ எக்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆயிடுங்களா. அப்போ 6x ஆயிடுங்களா. அந்த பக்கம் இருக்க மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 54 + 30 84. ஓகேங்களா. இப்போ இதுக்கும் கேன்சல் பண்ணலாங்களா. 1 6 6, மீதி ஒரு 2ங்களா, 4 6 24. அப்போ எக்ஸோட வயது என்னது, 14. இப்போ பையனோட வயசு என்னன்னா ப்ரெசண்ட்டில் 14. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, 6 வருடங்களுக்கு பிறகுன்னு கேட்குறாங்க. அப்போ +6 பண்ணா நமக்கு என்னன்னா 20. ஓகேங்களா. அப்போது பையனோட வயசு 6 வருடங்களுக்கு பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 வயசு. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷியோவில் கொடுத்துட்ருக்காங்க, விகித சமத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா. இப்படி இருந்தாலே அது விகித சமம்னு அர்த்தம். சரிங்களா. ஈக்குவல். இதை நம்ம எப்படி எழுதலாம், x/2 of 1/3ன்னு எழுதலாங்களா. இதை 21/15 எழுதலாங்களா. இப்போ இதே எப்படி எழுதலாம், x/2 3 6 7/3ன்னு எழுதலாங்களா. இங்கே 21/50 அப்படியே இருக்குங்களா. இப்போ அதையும் பாருங்கள், எக்ஸ் இதை மேலே போனால் 3/7 ஆகுங்களா. ஈக்குவல் டு 21/15 வருங்களா. இப்போ இது 3x/7.
ஈக்குவல் டு 21/15 எழுதலாங்களா? 1 3 3 7 3 21ங்களா? அவ்வளோதான், வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 7 இந்த பக்கம் போனால் பெருக்கல்ல போகுங்களா? இப்போ 7 49/50ங்களா? அப்போது எக்ஸோட மதிப்பு என்னென்னு இருக்குங்கன்னா 49/50ன்னு இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 8 மாதங்களுக்கு 4 வருடங்கள்ன்றது என்ன ரேஷியோன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து நம்ம இங்கிலீஷில் எடுத்து பார்த்துக்கலாம். 4 years to 8 months கேட்குறாங்க. சரிங்களா? 4 இயர்ஸ்க்கும் 8 monthsக்கும் சரிங்களா என்ன ரேஷியோன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ரேஷியோ எடுக்கும்போது ரெண்டுமே என்ன பண்ணணும், ஒரே சேம் யூனிட்டில் இருக்கணுங்களா? இப்போ 4 years 8 monthsன்றது சேமாக கிடையாது. அப்போது இதை நம்ம இயர் என்ன பண்ணணும், மந்த்தாக கன்வெர்ட் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதங்கள்னு பார்த்தீங்கன்னா 12 மாதங்களா? அப்போ 4 வருஷத்துக்கு 4 × 12ங்களா × 8. ஓகேங்களா? இப்போ 2 நாங்க 8, 1 நாங்க 4ங்களா? 1 2 2 6 2 12ங்களா? அப்போது ரேஷியோ பார்த்தீங்கன்னா 6:1. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏபியோட ரேஷியோ, பிசியோட ரேஷியோ, சிடியோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நம்மள என்ன கேட்குறாங்கன்னா A:B:C:D என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இது காமனாக ஃப்ராக்ஷன் இல்லாமல் ரேஷியோவாக இருந்துச்சுன்னா பிசியாக போட்டுடலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃப்ராக்ஷனை வந்து ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, A:B வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 1/2 3/8ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ இதை என்ன பண்ணலான்னா கீழே வந்து எல்சிஎம் எடுக்கணுங்களா? 8ங்களா? எடுத்தா இங்கே என்ன பண்ண 4ஆல் பெருக்கிற மாதிரி வருங்களா? அப்போ 4:3ங்களா? அப்போ A:B வேல்யூ என்ன, 4:3. இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3க்கும் 9க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தால் 9. அப்போ மேலே என்ன பண்ணோம், 3ஆல் பண்ணோம். அப்போ 3:5. அப்போ பிசியோட ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3:5. சிடி பார்த்தீங்கன்னா 6க்கும் 4க்கும் நம்ம எடுத்தோம்னா 12 வருங்களா? 12னா இங்கே 2ஆல் பண்ணணுமா? அப்போ 10, இங்கே 3ஆல் பண்ணணுங்களா? அப்போ 3 9. அப்போ 10:9. இப்போ ஏபியோடது 4:3, பிசியோட 3:5, சிடியோட 10:9. இப்போ இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் நமக்கு தெரியும். ABCDன்னு போட்டுக்கோமா? ஏபி என்னது 4:3. சரிங்களா? பிசியோடது என்னது 3:5. ஓகேங்களா? C:D என்னது 10:9ங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுக்கு முன்னாடி என்ன பிளேஸ் இருக்குது 3, இதுக்கப்புறம் என்ன இருக்குது 3 3ங்களா? இப்போ இங்கே 5, இந்த இடத்துல 10 10 போடுவோங்களா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கி போட போகிறோம். சரிங்களா? 30 நாங்கள் 3 120ங்களா? இப்போ 30 90ங்களா? 50 50 × 3 150ங்களா? 9 5 45, 45 3 135ங்களா? இப்போ இதுக்கு எல்லாத்தையும் காமனான டேபிள் இருக்கான்னு பார்த்தா 5 டேபிளால் வருங்களா? 5 டேபிளால் பண்ணால் 2 times 4 timesங்களா? அப்புறம் 1 time 8 timeங்களா? 3 times 0ங்களா? 30 times of ஓவராலா? அப்போ அது பார்த்தீங்கன்னா 2 times 7 timesங்களா? இப்போ இதுக்கும் காமனான டேபிள் இருக்குன்னு பார்த்தா 3 டேபிள் இருக்குங்களா? 8 3 24, 6 3 18, 5 3 30, 9 3 27ங்களா? அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் காமன் டேபிள் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 6 10 9. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ மற்றும் பி ஆகியோரில் ஏன்றவங்க இளையவங்கன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஏபியில் பார்த்தீங்கன்னா ஏன்றவங்க சின்னவங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஏன்றவங்க யார், சின்னவங்க. அப்போ யார் தான் பெரியவங்க, பின்றவங்க பெரியவங்களா? அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அப்போ ஏபியோட வயதுகளின் வித்தியாசம் பார்த்தோன்னா 7 மடங்கா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர்களோட வயதுகளின் கூடுதலுக்கு. சரிங்களா? இப்போ 7 மடங்கு இருக்க ஏபியோட வயதுகளின் வித்தியாசம், யார் பெரியவங்களோ அவங்களுக்கு நம்ம சின்னவங்களோட வயசு கழிச்சு போடுவோம். அப்போது B - Aங்களா ஈக்குவல் டு அவங்களோட வயதுகளின் கூடுதலுக்கு சமமாக இருக்குமா? சரிங்களா? இப்போ அதான் அவங்க கொடுத்துருக்க ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம உள்ளே கொண்டு போனோம்னா 7B - 7A ஈக்குவல் டு A + Bங்களா? இப்போ இது A ஒரு பக்கமும் B ஒரு பக்கமும் கொண்டு போனோம்னா B இந்த பக்கம் தான் மைனஸ். அப்போ 6B இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 8Aங்களா? இது நமக்கு கிடைச்சிருக்க ஒரு ஈக்குவேஷன். அடுத்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயதும் இப்படின்னா பியோட வயசோட +12 பண்ணுறதுக்கும் ஏவோட ப்ரெசன்ட் ஏஜும் ஓகேங்களா என்ன ரேஷியோவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5:3ன்ற ரேஷியோவில் இருக்குங்களா?
ஓகேங்களா? இப்போ இது நம்ம என்ன பண்ணலாம்னா b + 12 ரேஷியோனா நம்ம பைல எழுதலாங்களா? a = 5/3ங்களா? இப்போ இதையும் நம்ம பெருக்கலாங்களா? பெருக்கணும்னா 3b + 36ங்களா = 5a. இது ஒரு நமக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன். இதையும் நம்ம ஈக்குவல் பண்ணணும். இப்போ இங்கே என்ன இருக்குது, நமக்கு 6b இருக்குங்களா = 8a இருக்கு. இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தா அப்படியே முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை 1ஆலையும் இதை 2ஆலையும் பெருக்குனா கேன்சல் ஆகுங்களா? இப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ என்ன வரப்போகுதுன்னா நமக்கு 6b + 36ஓட 2 பெருக்குனா 72 + 10aங்களா? அடுத்த ஈக்குவேஷன் அப்படியே தான் இருக்க போகுது = 8a. இப்போ இதையும் நம்ம கேன்சல் பண்ணணும்னா மைனஸ் பண்ணிக்கலாங்களா? கேன்சல் ஆகிடுமா? அப்போ 72 = 2a. இப்போ ஏவோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? 36. ஓகேங்களா? அப்போ ஏவோட வயது நமக்கு என்னது? 36. அவ்வளோதான், இன்னைக்கான டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.